ஹாய் மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். வாங்க இந்த வீடியோவில் 34 சைஸு ப்ளவுஸ் பேட்டர்ன் கட்டிங்கு உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். பாருங்கள், பேக் சைடு வந்து நம்ம விருப்பத்துக்கு 1/2 இன்ச்சோ 1 இன்ச்சோ 1.5 இன்ச்சோ அளவு நீங்கள் வந்து எவ்வளோ தேவைப்படுமோ உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் அதை மார்க் பண்ணிடுங்க. நான் இப்போது 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேங்க. அப்புறம் இந்த லென்த்து பாருங்கள், லென்த் எவ்வளோ தேவைப்படுதுன்னு பாருங்கள். ஃபினிஷிங் லென்த் வந்து 13 இன்ச்சு தேவைப்படுதுங்க. அது கூட ஒரு 1/2 இன்ச்சு ப்ளஸ் பண்ணி 13.5 இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணிடுங்க. சரிங்களா? மேல் பக்கம் வந்து 1/2 இன்ச்சு அந்த ஷோல்டர் நம்ம பிடிக்கிறோம் இல்லைங்களா, அதுக்காக மேல் பக்கம் ஒரு 1/2 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோங்க. அதை நோட் பண்ணிடுங்க. அடுத்தது பாருங்கள், இந்த இடுப்பு சுற்றளவில் எப்படி கணக்கு போடணுன்னா, இடுப்பு சுற்றளவை 4ஆக டிவைட் பண்ணுங்கள். 4ஆக டிவைட் பண்ணோன்னா 7.25 இன்ச்சு வருங்க. 7.25 இன்ச்சு கூட 1 இன்ச்சு பேக் சைடு நம்ம அந்த டாட் பிடிப்போம் இல்லைங்களா, அந்த டாட்டுக்காக 1 இன்ச்சு நீங்கள் விடுங்க. அப்புறம் வந்து சீம் அலவன்ஸ் வந்து ஒரு 1.5 இன்ச்சு விடுங்க. அப்போது டோட்டலாக எவ்வளோ வருதுன்னு கணக்கு போடுங்க. டோட்டலாக வந்து 9.25 இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணிடுங்க. சரிங்களா? 9.25 இன்ச்சு மார்க் பண்ணிடுங்க. அடுத்தது பாருங்கள், இந்த மார்பு சுற்றளவை வந்து நம்ம எப்படி கணக்கு போட்டு எப்படி வந்து நம்ம இப்போது மார்க் பண்ண போகிற பாருங்கள். 34 இன்ச்சு மார்பு சுற்றளவுங்க. சரிங்களா? அதை 4ஆக டிவைட் பண்ணானா 8.5 இன்ச்சு வருங்க. சரிங்களா? 8.5 இன்ச்சு கூட 1 இன்ச்சு ஈஸ் அலவன்ஸும் 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸும் நீங்கள் விட்டுருங்க. விட்டுட்டு டோட்டலாக நம்மளுக்கு வந்து 11 இன்ச்சு நம்மளுக்கு கிடைக்குதுங்க. சரிங்களா? இந்த 11 இன்ச்சை வந்து நீங்கள் மார்க் பண்ண போகிறீங்க. முதல் வந்து 8.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க்கும், அப்புறம் ஈஸ் அலவன்ஸ் 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸ், டோட்டலாக வந்து நம்மளுக்கு 11 இன்ச்சு கிடைக்குதுங்க. அடுத்தது என்ன பண்ண பாருங்க, இந்த 8.5 இன்ச்சை 2ஆக டிவைட் பண்ணுங்க. 4.25 இன்ச்சு வருங்க. சரிங்களா? பாருங்கள், அப்படியே 2ஆக டிவைட் பண்ணுங்க. பாருங்கள், 2ஆக டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 4.25 இன்ச்சு கிடைக்குங்க. இப்போது 4.25 இன்ச்சு அங்கே மார்க் பண்ணுறோம். சரிங்களா? 4.25 இன்ச்சு இந்த பக்கம் ஒரு 4.25 இன்ச்சு, மொத்தம் 8.5 இன்ச்சுக்கு நம்ம டோட்டலாக அங்கே மார்க் பண்ணிட்டோங்க. அடுத்தது பாருங்க, அந்த 2.25 இன்ச்சை மறுபடியும் 2 பார்ட் பண்ணுங்க. சரிங்களா? உங்களுக்கு வந்து புரியறதுக்காக தான் இந்த மார்க்கிங் எல்லாம் நம்ம பண்ணுறோம். அடுத்தது பாருங்க, இதை இப்போது 4 பார்ட்டாக பிரிச்சிருக்கோங்க. சரிங்களா? 4 பார்ட் வந்து ஒரு பார்ட்டுக்கு 2.1 நூல் வருதுங்க. சரிங்களா? இதை 4 பார்ட்டாக பிரித்து நீங்கள் 1 2 3 4ன்னு போட்டுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், கீழ்ப்பக்கம் நம்ம இடுப்பு சுற்றளவு 7.25 இன்ச்சு இருந்துச்சு இல்லைங்களா, அந்த 7.25 இன்ச்சு கூட ஒரு 1/2 இன்ச்சு ப்ளஸ் பண்ணி 7.25 நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அந்த 7.25 2ஆக டிவைட் பண்ணுங்கள். 2ஆக டிவைட் பண்ணானா 3.7 பாயிண்ட் வருங்க. சரிங்களா? இப்போது மேலே போட்டிருக்கிற அந்த சென்டர் பாயிண்ட்டுக்கும் கீழே இருக்கிற நம்ம சென்டர் பாயிண்ட்டுக்கும் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுருங்க. இதுதான் நம்ம கிரீஸ் லைனாக கணக்கிடுவோங்க. சென்டர் பாயிண்ட் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. பாருங்கள், மேல் பக்கம் ஆஃப் ஷோல்டரு அகலம் வந்து 2.5 இன்ச்சு நமக்கு ஃபினிஷிங் தேவைங்க. 2.5 இன்ச்சை 2ஆக டிவைட் பண்ணி கிரீஸ் லைன்லேருந்து 1.25 சென்டராக மார்க் பண்ணி 2 சைடு 1.25 மார்க் பண்ணிடுங்க. அடுத்தது 3/4 இன்ச்சு ப்ளஸ் பண்ணிவிட்டு அந்த நெக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னு பாருங்கள். 2.3 பாயிண்ட் கிடைக்குதுங்க. இப்போது 2.3 பாயிண்ட்டுக்கு இப்போ நெக்கு வந்து நம்ம பாக்ஸ் போட போகிறோம். அடுத்தது பாருங்க, இந்த பேக் சைடு நெக்குடைய லென்த் எவ்வளோ வேணும்னு நீங்கள் இப்போது மார்க் பண்ணணுங்க. அதுக்கு உண்டான லென்த் பாருங்கள், நம்மளுக்கு வந்து பேக் சைடு லென்த் வந்து கரெக்டாக ஃபினிஷிங் லென்த் வந்து நம்மளுக்கு 7.5 இன்ச்சு வேணுங்க. சரிங்களா? மேல் பக்கம் அந்த 1/2 இன்ச்சை விட்டு நீங்கள் வந்து கீழேருந்து ஒரு 1/4 இன்ச்சு கம்மி பண்ணி 7.25 இன்ச்சுக்கு நீங்கள் அப்படியே மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு இப்போது நெக்குக்கு உண்டான பாக்ஸ் போட போகிறோம். சரிங்களா? 2 சைடு மார்க் ஸ்ட்ரெயிட்டாக போட்டு ஒரு பாக்ஸ் ரெடி பண்ண போகிறோம். அப்புறம் பாருங்கள், இந்த நெக்கு வந்து அப்படியே நம்ம வந்து இந்த பாக்ஸ்க்குள்ளேயே ரவுண்டு போட்டானா நம்மளுக்கு வந்து க்ளோஸ் நெக்காக வருங்க. பாருங்கள், ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணி நீங்கள் அப்படியே கிராஸாக கோடு போடுங்க. கிராஸாக கோடு போட்டு நீங்கள் ஆர்ம் ஹோல் ஸ்கெயிலில் வந்து இதை இப்போது ரவுண்டு போடுங்க. நெக்கு ரவுண்டு போடும்போது நம்மளுக்கு அழகாக ஷேப் கிடைக்குங்க.
பாருங்கள் கொஞ்சம் அகலமாகவே வரும். பாருங்கள் இந்த ஆம்ஹோல் ஸ்கேல் வச்சு நீங்கள் அழகாக அப்படியே ரவுண்டு போடுங்க. அடுத்தது பாருங்கள், இந்த கிரீஸ் லைன்லேருந்து நம்ம 1.25 இன்ச்சு மார்க் பண்ணோம் இல்லைங்களா? பாருங்கள் 1.25 இன்ச்சுக்கு அங்கே மார்க் பண்ணிடுங்க. இப்போது டோட்டல் மார்பு சுற்றளவுடைய ஈஸ் அலவன்ஸு சீம் அலவன்ஸு எல்லாமே சேர்த்து நம்மளுக்கு வந்து டோட்டலாக அங்கே நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிங்க? 11 இன்ச்சு கிடச்சிங்க. இப்போ 11 இன்ச்சுக்கு அங்கே மார்க் பண்ணுங்கள். அதே மாதிரி கீழேயும் மார்க் பண்ணுங்கள். இந்த ஸ்ட்ரெயிட்டாக கோடுக்காக அந்த 2 மார்க் பண்ணுறோம். இது ரெண்டையும் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டு விட்டுருங்க. அடுத்தது பாருங்கள், இந்த ஆம்ஹோல் சுற்றளவு கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸி மெத்தடுன்னு சொல்லியிருக்கேங்க. இப்போது நம்ம 1.25 இன்ச்சு அந்த கிரீஸ் லைன்லேருந்து 1.25 இன்ச்சு அங்கே மார்க் பண்ணிவிட்டு பாருங்கள், அந்த மார்க்கிலேருந்து இந்த எண்டு 11 இன்ச்சுக்கு மார்க் பண்ணோம் இல்லைங்களா? இங்கே கிராஸுக்கு எங்கே 7.5 இன்ச் வருதோ கரெக்டாக 7.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுங்கள். நம்மளுக்கு வந்து லென்த் வந்து கரெக்டாக 5.25 இன்ச்சு கிடைக்குதுங்க. நீங்கள் 5.25 இன்ச்சு அப்படியே இந்த சைடு 5.25 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணி இப்போது இதுக்கு பாக்ஸ் போட போகிறோம். சரிங்களா? கரெக்டாக 5.25 இன்ச்சு நம்மளுக்கு கிடச்சிருச்சுங்க. அப்போது இந்த ஆம்ஹோல் உயரம் வந்து 5.25 வச்சா போதுங்க. இப்போ வந்து பாருங்கள், இப்போ ரெண்டுக்கும் கிராஸாக கோடு போட்டு நம்ம இப்போ பாக்ஸ் போட போகிறோம். பாருங்கள் எப்படி ஸ்கேல் வச்சுருக்கனோ இதே கிராஸில் தான் நீங்கள் 7.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுங்க. அதை நோட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக 7.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள், இப்போது இந்த நெக்கிலிருந்து நம்மளுக்கு வந்து 5.5 இன்ச்சு கிடைக்குதுங்க. நெக்கிலிருந்து 5.5 இன்ச்சு அங்கே மார்க் பண்ணிடுங்க. அதே மாதிரி கீழேயும் 5.5 இன்ச்சு அப்படியே மார்க் பண்ணிடுங்க. இப்போது இது ரெண்டையும் மார்க் பண்ணோன்னே நம்ம பாக்ஸ் போடுறதுக்கான அளவு கிடச்சிருச்சுங்க. பாருங்கள் ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணுங்கள். இந்த சைடும் இந்த மார்க்கையும் அப்படியே பாக்ஸ் போட்டுருங்க. இப்போது பாருங்கள் நம்மளுக்கு பாக்ஸ் கிடச்சிருச்சுங்க. இந்த ஆம்ஹோல் உண்டான பாக்ஸ் கிடச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு 1/2 இன்ச்சு உள்ளே தள்ளி இங்கே மார்க் பண்ணுங்கள். உள்ளே தள்ளி மார்க் பண்ணி அப்படியே அந்த கிராஸ் கோடு போடுங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், இப்போது இங்கே எவ்வளோ இருக்குன்னா 5.25 இன்ச்சு டோட்டலாக இருக்குங்க. அதுக்கு 1/2 இன்ச்சு கம்மி பண்ணால் 4.25 வருதுங்க. 4.25 2ஆக டிவைட் பண்ணான்னா 2.3 பாயிண்ட் வருங்க. சரிங்களா? 2.3 பாயிண்ட்டை 2 சைடும் நீங்கள் மார்க் பண்ணுங்கள். கரெக்டாக பாருங்கள், 5.25 இன்ச்சை ஒரு 1/2 இன்ச்சு மைனஸ் பண்ணிடுங்க. மைனஸ் பண்ணோன்னா 4.25 கிடைக்குதுங்க. 4.25 2ஆக டிவைட் பண்ணான்னா 2.3 பாயிண்ட்டு நம்மளுக்கு கிடச்சிருங்க. அந்த 2.3 பாயிண்ட்டை தான் 2 சைடும் இப்போது மார்க் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த சைடும் 2.3 பாயிண்ட்டு, அதே மாதிரி மேலேயும் 2.3 பாயிண்ட் இருக்குங்க. அப்புறம் இந்த சைடு அந்த கிராஸ் கோட்டில் இருந்து இல்லைங்க, அந்த ஸ்ட்ரெயிட் கோட்டில் இருந்து 2.3 பாயிண்ட் மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு இப்போது நம்ம ஆம்ஹோல் ஸ்கேல் வச்சு அப்படியே இந்த கிராஸுக்கு நேராக வைங்க. இந்த கிராஸுக்கு நேராக கரெக்டாக வச்சு ஆம்ஹோல் கோட் போட்டுருங்க. சரிங்களா? இப்போது நம்மளுக்கு 1.5 இன்ச்சு இந்த எண்டிலிருந்து மார்க் பண்ணிடுங்க. இப்போது இந்த டிச்சிங் டு டிச்சிங் நம்மளுக்கு வந்து 7.5 இன்ச்சு கிடைக்குதா பார்க்கலாங்க. அப்படியே எடுத்துகிட்டு வாங்க. இந்த டிச்சிங் டு டிச்சிங் கரெக்டாக நம்மளுக்கு 7.5 இன்ச்சு கிடச்சிருச்சுங்க. நம்மளுக்கு தேவையான அளவும் கரெக்டாக கிடச்சிருச்சு. பாருங்கள், கரெக்டாக 7.5 இன்ச்சு வருதுங்களா? ஓகேங்க, கரெக்டாக வந்துருச்சுங்க. நம்மளுக்கு வந்து அளவுகள் எல்லாம் பக்காவாக கிடச்சிருச்சு. இங்கே 7.5 இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணிடுங்க. அப்புறம் பாருங்கள், இந்த எண்டு வந்து கீழ்ப்பக்கம் கட்டிங் மார்க்குங்க இது. அடுத்தது பாருங்கள், பேக் டாட்டுக்காக இப்போ மார்க் பண்ண போகிறோம். மார்பு சுற்றளவை 4ஆக பிரித்தானா 8.5 இன்ச் வருதுங்க. அது கூட 1/2 இன்ச்சு ப்ளஸ் பண்ணி மேல் பக்கத்தில் இருந்து 9 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுங்கள். இந்த 9 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு கீழ்ப்பக்கம் அந்த அகலம் வந்து 1 இன்ச்சு அகலத்துக்கு மார்க் பண்ணுங்கள். இப்போது அந்த 9 இன்ச்சு மார்க் பண்ணதுக்கும் இந்த 1 இன்ச்சு அகலத்துக்கும் அப்படியே கிராஸ் கோடு போடுங்க. டாட்டுக்கான மார்க்குங்க இது. நம்மளுக்கு அழகாக டாட் மார்க் கிடச்சிருச்சுங்க. இப்போது பேக் சைடுக்கான மார்க்கிங் எல்லாம் முடிஞ்சிங்க. அடுத்தது எப்படி கட் பண்ண போகிறோன்னு பாருங்கள். நம்ம எப்படி மார்க் பண்ணியிருக்கோமோ அதே மார்க்லேயே நீங்கள் கட் பண்ணிடுங்க. இந்த அளவுகள் எல்லாம் நோட் பண்ணி எழுதி வச்சுக்கிங்க. அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க.
பாருங்க இப்போ எவ்வளோ அழகா நீட்டா கட் பண்ண போற பாருங்க. நம்மளுக்கு எவ்வளோ நீட்டா ஃபினிஷிங் கிடைக்குது பாருங்க. ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டன் அமுத்திருங்க. அப்பதான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் மக்களே. உங்களது பொன்னான நேரத்தை எனக்காக செலவழித்தமைக்கு ரொம்ப நன்றி மக்களே. நன்றி கூறி விடைபெறுவர் உங்கள் NSR ட்ரெய்லர். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.